अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व बिही नस्तईन सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि इग़फ़िर वरहम व अंत खैरुर राहिमीन। रब्बी ज़िदनी इल्मा। यक़ूलु सुब्हानहु व तआला फ़ी महकमि तंज़ीलिहि फ़स्अलू अहल ज़िक्रि इन कुन्तुम ला तअलमून। व यक़ूलु रसूलु सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा शिफ़ाउल इय्यि अस्वाल फ़हल्ला सअलू इज़ा लम यअलमू। மெத்பிற்குரிய நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, இதுவரையும் ஜனாப் முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள், அப்துல் ரஹ்மான் மம்பை அவர்களும், அப்புறம் உஸ்மான் அவர்களும் தூய தமிழில் சில கருத்துக்கள் உங்கள் முன்னிலை வைத்தார். எனக்கு தமிழ் மொழி அவ்வளோ அளவு தெரியாது, இருந்தாலும் கேட்பதற்கில்லை, கேட்டு சொல்வதற்கில்லை, கேட்டு பயன்பெறுவதற்கு கலந்து கொள்ளலாம் என் மாதிரி நினச்சிக்கல. அப்போ தமிழ் எனக்கு அவ்வளோ அதிகமாக தெரியாது, இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி தமிழில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் தமிழில் சில வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் கூற போகிறேன். அரபி இருந்தால் பரவாயில்ல, உருது இருந்தால் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தமிழ்ண்டா ஒரு பெரிய காரியம் எனக்கு. ஒரு ஜிஹாத் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி ஜிஹாத் எனக்கு. உள்ளத்தில் இருக்க கருத்தில் சொல்லுறதுக்கு பெரிய உதவி என்ன? மொழி. மொழி தெரியலன்னா உள்ளத்தில் இருக்கிறது அரைவாசி செய்து கூட வெளியாது, அங்கேயே தங்கியிருக்கான். என்ன சொல்லணும் புரியாது. அதுக்கு பின்ன என்ன சொல்லணும் அதெல்லாம் மறந்து போச்சு. இதுக்கு முன்ன என்ன சொன்னால் அதெல்லாம் மறந்து போச்சு, அந்த சிந்தனையில் அப்படி பட்டு இது. அப்போது கொச்சை தமிழ்னு சொன்னால் அந்த தமிழில் தான் பேச போகிறேன். சரி, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியவில்லைன்னா உலமா மக்களை நெருங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். இது அல்லாஹ் தஆலா 2 இடத்துல குர்ஆனில் சொல்லியிருக்கான். ஒன்று, மக்காவாசி சொன்னாங்க, மனிதர்களை திருத்துவதற்கு மனிதர் என்ன செய்ய முடியும்? மலாய்க்கா வரணும், ஏஞ்சல்ஸ் வரணும், அங்கே என்ன திருத்த முடியும்? மனிதருக்கு என்ன சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ் தஆலா யூதர்கள் கிறிஸ்தவர்களை கேட்டு பாருங்கள், இதுக்கு முன்னே இத்தனை நபிமார் வந்தாங்களே, அங்கே நான் பஷராக இருந்தாங்களா, மனிதராக இருந்தாங்களா, இல்லை ஏஞ்சல்ஸாக இருந்தாங்களா, மலாய்க்கா மாதிரி இருந்தாங்களா? இது ஒன்று. 2வது இடத்துல மார்க்க விஷயம் தெரியலைன்னா ஐயர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். பெருமானார் காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சின்ன படை பெருமானார் ஸல்லல்லாஹு அனுப்பிச்சாங்க ஜிஹாதுக்காக. அதில் ஒரு சஹாபிக்கு நிறையா காயம் ஏற்படுச்சு, தலையில் அங்கே இங்கெல்லாம். அவர் அசுத்தமாயிட்டார், குளியல் கடமையாகி போச்சு. அப்போ 4-5 பேர் இருந்தாங்களே சாபா, அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் குளிக்கணும் அவசியமா? ஆமாம்மா குளிக்கணும். இதெல்லாம் கவனிக்கல, இவளுக்கு இவ்வளோ காயம் இருக்குது, அதனால் என்ன ஏற்படும்? அவசியம், நீங்கள் குளிச்சு தான் வேணும். குளித்தார். குளித்த பிறகு மரணம் ஏற்பட்டு வச்சு மௌத்தாயிட்டார். அப்போ இந்த சாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லி. கத்தலஹுமுல்லாஹ், அவரோட உயிர் வாங்கிட்டாங்க. இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாங்க தெரியலன்னு கேட்க வேண்டியதானே. ஏன் அந்த மாதிரி மார்க்க தீர்ப்பை சொன்னாங்க? மார்க்க தீர்ப்பா அது இல்லைங்களே, சொந்த தீர்ப்பை தானே ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபத்வா, முஃப்தி, இஸ்திஃப்தா, முஸ்தப்தி அப்படின்னு சொல்லி வார்த்தை. ஃபத்வாண்டா மார்க்க தீர்ப்பு. ஒரு மனிதர் மார்க்க விஷயமா ஏதாச்சும் கேட்டால்
அது தீர்ப்பு சொல்லுவாங்களே, இது ஹலாலு ஹராமு கூடம் கூடாது, அதுக்கு தான் பேர் ஃபத்வா. கேட்கக்கூடிய மனிதருக்கு முஸ்தஃப்தி அப்படின்னு சொன்னாங்க. ஃபத்வா கேட்கக்கூடியவர். முஃப்தி மார்க்க தீர்ப்பளிக்கிறாரு, அவருக்கு முஃப்தி என்று பேர். முஃப்தி. ஃபத்வா மார்க்க தீர்ப்பு. இது தெரிஞ்சு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய முக்கியத்துவம் இஸ்லாத்தில் நிறைய இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, அல் உலமாஉ வரஸத்துல் அம்பியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியில் நிறைய கேட்டிருக்காங்க கேள்விகள். அது குர்ஆனில் நிறைய அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். சூரத்துல் பக்ரால, சூரத்துல் அன்ஃபால்ல, யஸ்அலூனக அனில் மஹீத், யஸ்அலூனக அனில் யதாமா, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நிறைய சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. இது பற்றி கேட்குறாங்க, இது பற்றி கேட்குறாங்க, இதை பற்றி கேட்குறாங்க. சில பதில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் குர்ஆனில். யஸ்தஃப்தூனக ஃபின் நிஸா குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. ஒரு மனிதன் இறந்து விட்டால் யாருமே வாரிசுதார் இல்லை, அவங்களுடைய சொத்து பாகப்பிரிவின் எப்படி செய்யணும் அதை பற்றி கேட்குறாங்க, அப்படி சொல்லுங்க. மாதவிழா பற்றி கேட்குறாங்க, அது எப்படி சொல்லுங்க. மது அருந்துவதை பற்றி கேட்குறாங்க, அனாதை பழை பற்றி கேட்குறாங்க, அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா நிறையா குர்ஆனில் சொல்லியிருக்கான். மக்காவாசிகள் கேட்டாங்க, மதீனாவாசிகள் கேட்டாங்க, அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதில் சொல்லியிருக்கான். அப்போது மார்க்க தீர்ப்பு அளிப்பதற்கு யாருக்கு அந்த அந்தஸ்து இருக்குது, யாருக்கு அந்த தகுதி இருக்குது, யார் அதை அளிக்க முடியும்? அல்லாஹ் தஆலா அளிக்க முடியும், மனிதர் மூலியம். நபி இருக்கும்போது நபி. மார்க்க விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதிகாரம் கிடையாது. மார்க்க விஷயத்தில் கூட அல்லாஹ் சொன்னதான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. தன் சொந்த விருப்பத்துக்கு இவர் ஃபத்வா கொடுக்க மாட்டார், பேச மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா வஹி கொடுத்தா தான் அவர் பேசுவார், சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மார்க்க விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு செய்தி சொல்லணுன்னா எவ்வளோ தான் மனிதருக்கு அந்தஸ்து இருக்கணும், அந்த மனிதருக்கு எவ்வளோ தான் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இதை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஃபத்வா கொடுக்குறாரு முஃப்தி இருக்கிறாரு, அவர் அல்லாஹ் மத்தியில் ஜனங்கள் மத்தியில் ஒரு தூதர் மாதிரி. அதனால் இவர் தெரிஞ்சிக்க வேண்டியது, நான் இவருக்கு இந்த ஃபத்வா கொடுத்தா, மார்க்க தீர்ப்பளித்தா இவருக்கு என்ன கஷ்டம் ஏற்படும், இதனால் இவருக்கு என்ன லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும், அல்லாஹ் கிட்ட போய் கேட்க வேண்டிய, ஜவாப் சொல்ல வேண்டியதாக இருக்க, பதில் சொல்ல வேண்டியதாக இருக்க கியாமத் நாளில். அது முன்னே இருக்கணும், ஒரு முஃப்திக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை. முஹம்மத் பின் முன்கதிர் ரஸியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறும்போது, அல் ஆலிமு பைனல்லாஹி வ ஹல்கிஹி ஃபல்யன்துர் கைஃப யத்குலு பைனஹும். ஒரு ஆலிம் இருக்கானே, அது ஒரு தூதர் மாதிரி. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மக்கள் என்ன கேட்குறாங்க, அது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் ஃபத்வா கொடுக்கணும். அவ்வளோ தகுதி இருக்கணும். இந்த தகுதி குர்ஆன் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். என்ன தீர்ப்பு இருக்க குர்ஆனில் தெரிஞ்சிருக்கணும் நல்லபடியாக. ஹதீஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுலையும் நாசிக் என்ன, மன்சூக் என்ன விஷயம் கேன்சல் ஆகிடுச்சு, இப்போ என்னென்ன விஷயம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டுமின்றி சஹாபா காலத்துக்கு பிறகு சஹாபா இதை பற்றி என்ன ஃபத்வா கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சஹாபா கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு இது தெரியல. உதாரணம் பாட்டி ஜத்தா பற்றி ஒரு விஷயம் வந்தது அபூபக்கர்கிட்ட. உடனே சஹாபா கேட்டார், ஜத்தா பாட்டிக்கு பாக பிரிவினையில் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா பலஸ்தீனுக்கு போனார். அங்கே வந்து கால்ரா இருந்துச்சு.
அதை பற்றி கேட்டார் சஹாபா கிட்ட, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னார், நான் ஹதீஸ் கேட்டுருக்கேன், ஒரு இடத்துல இந்த மாதிரி வியாதி இருந்தால் அந்த இடத்துக்கு போகாதுங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். எந்த விஷயம் இருந்தாலும் சஹாபா உடனே கூடி அதை பற்றி ஃபத்வா கொடுப்பாங்க, கேட்பாங்க. குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் சொல்லுவாங்க, இது செய்ய வேண்டியது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. சின்ன விஷயம் இருந்தாலும் சரி. அப்போ இதுக்கு இந்த தகுதி உள்ளவராக இருக்கணும், குர்ஆன் ஹதீஸு தெரிஞ்சவராக இருந்தால் தான் ஃபத்வா கொடுக்க முடியும். குர்ஆன் ஹதீஸ் எப்படி வழங்கணும்? சஹாபா எப்படி வழங்கினாங்களோ, சலஃபே சாலிஹின் எப்படி வழங்கினா அப்படி வழங்கணும். நம்ம இந்த காலத்திலேருந்து குர்ஆன் தெரிந்து இதுக்கு இந்த அர்த்தம், இதுக்கு இந்த அர்த்தம்னு சொல்ல முடியாது. உஸ்மான் அவர் பேசும்போது சொன்னாங்களே, வஸ்ஸாபிகூன அல்லவலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், அது பற்றி சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்க இந்த ஆயத்தை, இதுக்கு என்ன விளக்கம், அது கூட தெரிஞ்சிருக்கணும். தஃப்சீர் கூட தெரிஞ்சிருக்கணும். குர்ஆனுக்கு தஃப்சீர் விளக்கம் கூட தெரிஞ்சிருந்து தான் ஃபத்வா கொடுக்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது. நிறைய தவறு ஏற்படும். ஒரு சஹாபி வாழ்க்கை போயிடுச்சு, ஒரு ஃபத்வா கொடுத்து குளிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க எவ்வளோ முக்கியமான இது ஃபத்வா இருக்குது, ஃபத்வாவுடைய விஷயம் எவ்வளோ முக்கியமானது இருக்குது. அப்படித்தான் இருக்கணும். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும்போது, அல்-இஃப்தா இஅலம் அன்ன அல்-இஃப்தா அஸீமுல் ஹத்தர் கசீருல் ஃபதாயில். இது இருக்குது, ஃபத்வா இருக்குது, சாதாரண விஷயம் இல்லை, பயங்கரமானது அல்லது அபாயமான விஷயம் இது. இதை பற்றி புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ அப்படி இருந்தால் நான் ஃபத்வா கொடுக்க மாட்டேன், நான் அப்படி சொல்லக்கூடாது. ஃபசாயில் கூட நிறையா, சிறப்பு கூட நிறையா இருக்குது, சவாப் கூட நிறையா இருக்குது. மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஆள் உலமா இருக்க வேண்டியதானே, முஃப்திகள் இருக்க வேண்டியதானே. யாரும் இல்லைண்டா அது அரசாங்கத்துடைய ஒரு கடமை. அது கூட நீதிபதிகளை, முஃப்திகளை நியமிக்கணும், காசியார்களை நியமிக்கணும். அது கூட ஒரு அரசாங்கத்தின் கடமை இஸ்லாத்தில் இருக்கணும். அதே போன்று ஹஜ்ஜர சலஃபு மினல் ஃபுத்தியா வகான மின் ஆதத்தி சலஃபி அல் ஹதர் மினல் ஃபுத்தியா வல் ஃபரக் மின்ஹா. சஹாபாக்கள், தாபீன்கள் ஒரு ஃபத்வா கேட்டால் யாராச்சும் பயப்படுவாங்க அந்த ஜவாப் சொல்வதற்கு. என்ன இதுக்கு பதில், என்ன கேட்காம இவரை கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சில நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அபு லைலா அப்படி சொல்கிறாங்க, அன்சாருடைய 120 சஹாபிகளை நான் கண்டேன், அவரை பார்த்தேன். 120 அன்சாருடைய சஹாபா. யாராச்சும் ஒரு ஃபத்வா கேட்டால் அவங்க இடத்துல இவரை கேளுங்க, அவரே கேளுங்க, அப்படியே இருக்கும். ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, 10 பேர் கேட்டால் அந்த திருப்பி இவர்கிட்டே அந்த ஃபத்வா வரும். அப்போ அவர் பதில் சொல்லுவார். அவ்வளோ முக்கியமான விஷயம், அவ்வளோ பயம். தவறு ஏற்பட்டால் அல்லா தாலா கேட்பானே, அவ்வளோ பயந்துருப்பாங்க சஹாபா ஒரு ஃபத்வா கொடுக்கறதுக்கு. சஹாபா அனைத்து தெரிஞ்சுங்க, குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவங்க. அவங்க கூட ஒரு ஃபத்வா கொடுக்கணுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த நிலைமை இப்போ இல்லை. யார் எப்படி வேணாலும் இந்த நிலையில் கேட்டால் உடனே பதில். சுப்ஹானல்லாஹ். ஃபத்வா யாரையும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்காங்க ஜனங்க. நான் ஒரு ஆலிம், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஃபத்வா, அவங்கள கேட்கலாங்க, எங்களை கேட்குறாங்க. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அந்த தன்னுடைய நசீஹா உபதேச சேவைகளை மக்களுக்கு அப்படி சில நேரத்தில் செஞ்சு கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு செய்தி சொன்னாங்க. வலுமா வருவாங்க, அவங்களுக்கு யாரும் மதிக்கலைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபத்வா என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. புதிய மார்க்க விஷயத்தில் ஏதாச்சும் புதிய கருத்து சொன்னால் எல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. அப்படி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க. இப்போ அந்த காலம் தான் இருக்குது. புதிய ஃபத்வா. முஜிபுர் ரஹ்மான் சொன்னார், அவர் அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க இல்லைங்களா,
அந்த மாதிரி தான் விஷயம். என்ன கேட்கலையே, நான் ஒரு ஆளும் தானே. இப்போ உதாரணமாக மும்பை ஃபிர்தோஸ் அப்படி இருக்குது, அப்படி தான் இருக்குது. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு என்ன செய்வார்? புதிய புதிய கருத்து சொல்வார். சலஃபில் யாச்சும் சொல்லியிருக்காங்களா இந்த கருத்து? அவங்க மனிதன், நம்ம கூட மனிதன். அது என்ன, அவங்க சொன்னால் தான் நம்ம சொல்லணுமா? நம்ம புதிய கருத்து சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு மட்டும்தான் தகுதியா குரான் விளங்குறது இருக்கு, நம்மளுக்கு அந்த தகுதி இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி ஜனங்க இந்த காலத்தில் இருக்காங்க. ஃபத்வா கேட்கக்கூடிய மனிதருக்கு சில முறை இருக்குது. ஃபத்வா கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சில ஆதாப் இருக்குது. ஃபத்வா கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சு முத்தகை தக்வான ஆலிம் தான், அவர்கிட்ட தான் ஃபத்வா கேட்கணும். நிறையா கல்வி இருக்குது, இல்ம் இருக்குது, தக்வா இல்லை, இபாதத் இல்லை, மார்க்க பிரகாரம் அவர் வாழ்க்கை இல்லைண்டா அவர்கிட்ட ஃபத்வா கேட்கக்கூடாது. இல்ம் இருக்கும், ஆனால் தக்வா இருக்காது. இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் கேட்டார், ஃபத்வா யார்கிட்ட கேட்கணும்? நான் ஒரு ஆலிமுடைய பேர் சொன்னார். அவர் பெரிய ஆலிம் இல்லை, சாதாரண மனுஷன். அவர்கிட்ட அவர் இல்ம் இல்லைங்களே, கல்வி இல்லைங்களே, அவர்கிட்ட தக்வா இருக்கு, இபாதத் இருக்கு, அல்லாஹ்க்கு பயந்து தான் ஃபத்வா கொடுப்பாரு. ஆனால் எல்லா முஃப்தி இருக்காங்களா அந்த மாதிரி ஆக மாட்டாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ ஃபத்வா யார்கிட்ட கேட்கணும் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபத்வா தவறாக கொடுத்துட்டான் அதே இருக்க மூலம் அவர் ஃபத்வா கொடுக்குறாரு, அவரை தேடி பிடிக்கணும். ஏண்டா இந்த காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஃபத்வா கொடுக்குறாரு, யார் கேட்குறாங்க அது பேருக்கார ஃபத்வா கொடுக்கக்கூடிய மனிதர் இருக்காங்க. மார்க்கத்தில் என்ன இருக்குது அது பேருக்கார ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. ஏழையா பணக்காரா வாய் சொல்லவரா அது பேருக்கார ஃபத்வா. இது எவ்வளோ பேர் பயங்கரமான விஷயம் இருக்குது, அதை கவனிக்கணும். நியாயம் உள்ளவர் தான் ஒரு காசியாக இருக்கணும், ஒரு முஃப்தியாக இருக்கணும். எல்லாம் பயந்து நடக்கக்கூடியத்தான் முஃப்தி இருக்கணும். அப்போது ஃபத்வா கேட்கக்கூடிய முதல் விஷயம் ஆலிம்கிட்ட தான் ஃபத்வா கேட்கணும். இல்ம் மட்டும் இல்லை, தக்வா இருக்கணும் அவர்கிட்ட, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், நீதி இருக்கணும். அவர் அதை பார்க்கக்கூடாது. குரான் ஹதீஸில் என்ன இருக்குது அது பிறகு ஃபத்வா கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் ஃபத்வா கேட்கணும். ஃபஸ்ட்டு தான். ரெண்டாவது, அதுக்கு யார்கிட்ட ஃபத்வா கேட்குறீங்கன்னு இந்த ஆலிம் இருக்கார், அவர் நிலைமையை கவனிக்கணும். எந்த நேரத்தில் ஃபத்வா கேட்கணும் அவர்கிட்ட அது கவனிக்கணும். அவரோட மக்கள் தானே. சூரத்துல் ஹுஜராத் நீங்கள் ஓதுனீங்களா, அது இருக்கும். அந்த கிராமவாசி மத்தியான நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, முஹம்மத் வெளியே வாங்க, கேட்க வேண்டியதாக இருக்குது, சில விஷயம் புரிஞ்சுக்கலான்னு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா கண்டித்தான், இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅகிலூன். இங்கே தெருவில் நின்று கொண்டு உங்களுக்கு அழைக்கிறாங்களே, இங்கே ஜாஹில் எங்களுக்கு அழைக்கிறாங்க, வாங்க வெளியே வாங்க, பேச வேண்டியதாக இருக்குது. அப்படியே பேசுறது. ஒரு ஆலிம்க்கு ஒரு மரியாதை இல்லை, நபி அந்த மாதிரி ஒரு ஆலிம்க்கு ஒரு மரியாதை இருக்கணும். எந்த நேரத்தில் ஃபத்வா கேட்க வேண்டியது, தொழுகைக்கு போக வேண்டிய ஆலிம் சார் ஒரு ஃபத்வா கேட்க வேண்டியதா, கொஞ்சம் நில்லுங்க, இது முறையா? இது லெட்ரினுக்கு போய் கொண்டு இருக்கிறாரு, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, ஒரு ஃபத்வான்னு சொல்லிட்டு போங்க, இது முறையா? இது எத்தனையோ இந்த மாதிரி சம்பவம் என்கிட்ட நடக்குது. ஒரு நாள் இரவு 3 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டார், கர்நாடகாவில் இருந்து. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதி ஃபோன் எடுத்தேன். என்ன செய்தி, இந்த நேரத்தில் எந்த செய்தி தானே வரும், அவருக்கு மரணம் இந்த மரணம்னு சொல்லி. ஒருத்தர் மாங்காய் காணாது வியாபாரி ட்ரக்கில் போய் கொண்டு இருக்கிறாரு, லாரியில். கேட்குறாரு, அந்த கடமை குளியல் கடமையாக இருக்குது, நான் போய் கொண்டு இருக்கிறேன் கோலாரில் இருந்து. அப்போ நான் குளிச்சுத்தானோம்மா, தண்ணி இருந்தால் குளிக்கணுங்க, உயிர் போயிடுமா, அவ்வளோ பயம் தான், குளிக்காதவங்க டைம் செஞ்சுக்கோங்க, எல்லாம் ஃபத்வா கொடுத்து ஆச்சு. சரி, என்ன பயபக்தி உள்ளவனா இருப்பான் போல இருக்கு, இப்படி கேட்டிருக்கான். சுப நேரத்தில் தொழுணுமே, 2 மணி பிறகு தொழுகை இருக்க ஃபஜ்ர் நேரம். சரி போச்சு. 2ஆவது நாள் அதே 3 மணிக்கு ஒரு ஃபோன்,
யா அல்லா, மறுபடியும் இன்னால் இல்லா இன்னா இல்லை என்ன கேட்குறாரு, நான் பயணத்தில் இருக்கிறேன், முசாஃபிராக இருக்கேன், ஜும்மா கடமையா மீது? அறிவுள்ளவனா நீ, பைத்தக்காரன் நீ, ஜும்மா இப்போ இருக்கா இரவு 3 மணிக்கு? இல்லைங்க, கேட்டு வச்சுக்கிட்டா நல்லது தானே, சும்மா எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் இருக்குன்னு சொல்லி. பாருங்க எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க ஜனங்க. நான் இந்த விஷயத்த பிரதர் ஆர்கே 100 கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துச்சு. என்கிட்ட நம்ம கேட்டான், அதே இரவு 3 மணிக்கு ஃபோன் போட்டு கேட்குறான், குளிக்கணுமா, ஜும்மா மீது கடமையா? அது கவனிக்கணும். இந்த காலத்தில் செல் இருக்கு, இது அல்லாவுடைய நியமத்து கூட இருக்குது, ஒரு பெரிய தொல்லை கூட இருக்குது. யார் வேணாலும் ஃபோன் போட்டு உடனே கேட்குறாங்க, உடனே போட்டுறாங்க. எந்த நேரம் என்ன அது கவனிக்க மாட்டாங்க. இது ஒரு தொழுகை நேரம் ஆச்சு, இவர் தொழுகையில் இருப்பார், அடிச்சுட்டே இருப்பாங்க ஃபோன், பதில் கொடுங்க சொல்லுங்க. இது கேட்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அது கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, யாருக்கு ஒரு மறக்கா விஷயத்தில் கஷ்டமாக இருக்குது அவர் தான் அந்த விஷயத்தை பற்றி கேட்கணும். சும்மா யோசித்து கொண்டு கேட்கக்கூடாது. இப்படி ஆகிட்டா இப்படி, அப்படி ஆகிட்டா இப்படி கேட்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கேட்பாங்க, ஏப்பா இது உனக்கு நேர்ந்திருக்கா, இந்த விஷயம் இப்போ இருக்கா? இல்லை, வருங்காலத்தில் இப்படி ஆகிட்டா என்ன வரும்? அப்போ வருங்காலத்தில் உள்ளமா ஃபத்வா கொடுப்பாங்க, இதோட முடிஞ்சு போச்சா? எந்த காலத்தில் என்ன இருக்குது அந்த நிலைமை பார்த்து ஃபத்வா கொடுப்பாங்க. வருங்காலத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நீ ஃபத்வா கேட்குறியா? இது கூடாது. லா தசுல்லா இன் துப்தலக்கும் தசுக்கும், சில விஷயங்களை கேட்டால் அது உங்களுக்கு கஷ்டத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா அல்லா தாலா சொல்லியிருக்கான். இப்போ யார் அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எத்தின் உலமா கிட்ட ஒரு ஃபத்வா கேட்டான், இது உன்னுடைய கேள்வியா, இது இப்போ இருக்கா தரிசனமே, இது நேர்ந்திருக்கா, எல்லாம் கேட்காத. என்ன கேட்கணுமோ உனக்கு தேவையுள்ளது அதான் கேட்கணும், நீ வேற எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முஹத்திஸினுக்கு ஃபுகா, ஹதீஸ் பிரகாரம் ஃபத்வா கொடுக்கக்கூடிய மனிதர்கள். ஃபுகஹா ஃபகீ, மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாங்க, தன் சொந்த அறிவையை பயன்படுத்தி அது பிரகாரம் சொல்லக்கூடிய மனிதர் ஃபுகா. 2 பேரே தானே ஃபுகா இருக்காங்க. ஃபுகாவில் ஹதீஸ் கூட இருக்காங்க, ஃபிக்ஹுர் ராய் கூட இருக்கிறாங்க. இப்படி ஆகிட்டா இப்படி ஆகிட்டா என்ன செய்ய வேண்டியது, இப்படி ஆகிட்டா என்ன செய்ய, அந்த மாதிரி கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய ஃபத்வாலாம் எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அல்லா தாலா அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க, அது வச்சுருக்காங்க. அதனால தொழுகை போச்சு, நோன்பு போச்சு, அது போச்சு, இது எல்லாமே போயிடுச்சு. உதாரணமாக அந்த ஃபிகா எழுதும்போது சுஜூதுண்டா நெற்றி மண்ணில் வைக்க வேண்டியது, அதுக்கு சஜாதான்னு பேர். சும்மா ஒரு செகண்டு சஜாதா. இப்போ நிறைய பேர் அப்படி தான் தொழுகிறாங்க. சுஜூதுக்கு போகிறவங்கள என்ன தான் ஓதுனா தெரியாது. சுப்ஹான ரப்பியல் ஆலா 3 தடவை ஓத வேண்டியது. சுப்ஹான ரப்பில் ஆலா இல்லைங்க, சுப்ஹான ரப்பியல் ஆலா 3 தடவை ஓதுனாங்க. போகிறவங்க எழுதுறாங்க. எக்ஸர்சைஸ் அந்த மாதிரி ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அவங்கள நம்ம திருத்த முயற்சி செஞ்சாலும் நம்ம கிதாபில் அப்படித்தான் இருக்குது, நம்ம ஆலிம்ஸா அப்படித்தான் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? இது ஃபிக்ஹுர் ராய் தன் சொந்தம் அறிவு வச்சு ஃபத்வா கொடுக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. குரான் ஹதீஸை வச்சு தான் ஃபத்வா கொடுக்கணும். அப்போது ஒரு ஆலிம்கிட்ட ஃபத்வா கேட்கும்போது இதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. யார்கிட்ட ஃபத்வா கேட்க வேண்டியது? சில நிறைய ஃபத்வா கேட்பாங்க சலுகைக்காக. உதாரணமாக வட்டி வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்காங்களா, வட்டியை பற்றி கேட்பாங்க. ஏங்க காலத்தான் மாறி போச்சுங்களா? காலம் மாறிட்டா ஃபத்வா கொடுத்த மாற வேண்டியது தானே. அந்த காலத்தில் வட்டி ஆறாமோ, இப்போ இந்த காலத்தில் வட்டி வாங்கலை, வட்டி கொடுக்கல, பேங்க்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பணம் வாங்கலைன்னு சொன்னால் வியாபாரம் எப்படிங்க நடக்கும்? அப்போ இவருக்காக அந்த மார்க்கத்தை மாற்ற வேண்டியதாக இருக்குது. இது பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குடைய விஷயம். காலம் மாறினா ஃபத்வா மாற வேண்டியது. அப்படி இல்லைங்களே. ஹலாலு ஹராமு என்ன இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் அல்லா தஆலா சொல்லியிருக்கான்.
சில விஷயத்தில் சில நேரத்தில் ஃபத்வா மாறத்தான் செய்யும். ஆனால் அந்த காலத்துக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கடுமையான அந்த கஹத் வந்தது, மழை இல்லாமல் கொட்டாமல் இருந்தது, எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ யாராச்சும் ஒரு மனிதர் போய் ஒரு வீட்டில் பசி தாங்க முடியாமல் பசி இருக்குது, அவருடைய சாப்பாடு திருடி சாப்பிட்டா அவருடைய கை அறக்காதங்க அப்படி சொல்லிட்டாங்க, வெட்டாதங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்துக்கு அவ்வளோதான். பாக்கி கியாமத் நாள் இருக்க திருடனுடைய கை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லைங்களா, அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட இவர்கிட்ட அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டு யாராச்சும் ஒருத்தர் ஹலாலுன்னு சொல்லிட்டா அவ்வளோதான், பெரிய ஆளுங்க. அவர் தான் பெரிய ஆளுங்க. நான் 20 ஆளுங்கிட்ட கேட்டேன், யார் எல்லாமே ஹராம்னு சொல்லித்தான். அவர் அறிஞ்சவருக்கு எல்லாம் விஷயத்தை தெரிஞ்சவருக்கு அவர் தான் சொன்னார், பேங்க்கில் வாங்கலாம் ஆனால் மனிதர்கிட்ட வாங்கக்கூடாது வட்டி அப்படின்னு சொன்னார். பேங்க்கிட்ட வாங்கலாம், ஏன்னா பேங்க் வியாபாரம் செய்தீங்களா, அதனால பேங்க்கில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தான் பெரிய ஆளுங்க. இவர் இஷ்டத்துக்கு யார் ஃபத்வா கொடுக்குறாரோ, அப்போ ஃபத்வா கேட்கக்கூடிய மனிதருக்கு தக்குவா இல்லை. ஒன்று ஃபத்வா இருக்குது, ஒன்று தக்குவா இருக்குது. இவருக்கு வந்து அல்லாவுடைய பயம் கிடையாது. சொந்த லாபத்துக்கு யாருக்கிட்ட என்ன கேட்கணுமோ அவர்கிட்ட தேடி தேடி கேட்பார். இந்த விஷயத்தை கேட்டிருக்கா தம்பி யாருக்கிட்டாச்சும்? இல்லைங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன். 10 கேட்டு இருப்பார், போய் சொல்லுவார், யாரும் சொல்லலைன்னு சொல்லி. ஏன்னா இல்லாமல் ஹராம்னு சொல்லிட்டாங்களே. அவர் சொன்னால் அப்பா 10 பேர் சொல்லியிருக்காங்க, அதான் சரின்னு சொல்லிடுவார். அது ஒரு பயம். இது மாதிரி நிறைய விஷயத்தில் கேட்கக்கூடிய மனிதர் ஃபத்வா மார்க்கத்து அன்போடைய கேட்க மாட்டாங்க. மார்க்கத்து வந்து தன் அன்பு இருக்குது, அதுதான் செய்ய வேண்டியது இல்லை. தன் சொந்த நிலைக்கு லாபத்துக்கு கேட்கக்கூடிய மனிதர் நிறைய இருப்பாங்க. இது முஸ்தப்தி ஃபத்வா கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு சில காரியங்கள் நினைக்க வேண்டியதாக இருக்குது, இப்படி ஃபத்வா கொடுக்கணும்னு சொல்லி. அப்துல்லா பின் மசூத் சொல்லும்போது, ஒரு மனிதன் எது கேட்டாலும் ஃபத்வா கொடுத்தான்னு சொன்னால் நான் பைத்தியக்காரன்னு சொல்லி நினச்சிக்க வேண்டியதான். எது கேட்டாலும் தலாக், நான் சொல்கிறேன் ஃபத்வா, மீராஸ் அதை பற்றி நான் சொல்கிறேன், தொழுகை அதை பற்றி நான் சொல்கிறேன். எவ்வளோ தெரிஞ்சாலும் நபிக்குத்தான் தெரியும் எல்லா விஷயம். நீ ஒரு ஆலிம், நபியை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மனிதர், உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இது வந்து மஜ்னூன், பைத்தியக்காரன், நம்பக்கூடாது இவங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரதர் முஜிபுர் ரஹ்மான் சொன்னாங்களே, ஒரு டாப்பிக்கு ஒரு கருத்துக்கு ஒரு ஆலிம் இருக்கணும், அதை பற்றி தான் பேசலாம். இந்த கருத்து சுமார் கடந்த 5 வருஷமாக நான் ஜமியத் ஆலேஜஸ் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நிறையா பேர் ஃபத்வா கேட்குறாங்க ஃபோனில். அதுக்கு என்ன செய்ய வேண்டியது? இங்கே இருக்கக்கூடிய வல்லமா இந்த தலாக் பற்றியை தான் நீ தான் ஃபத்வா கொடுக்கணும். தொழுகை பற்றி நீ, ஹஜ் பற்றி நீ, ஜக்காத்தை பற்றி நீ. என்கிட்ட எனக்கு வந்து தொழுகை பற்றி எனக்கு தெரியும், என்கிட்ட தலாக் பற்றி கேட்டால் இல்லைங்க, அவர்களுங்க தலாக் பற்றி அப்படி 5 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் அது செயல்படல. இது இருக்க வேண்டியதுதான். எல்லா ஃபத்வா மனிதர்கள் தெரியணுண்டா கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி உலமாவுடைய ஃபத்வாக்கள் நிறைய கிதாப் இருக்குது. ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி ஃபத்வா அகீதா பற்றி, தொழுகை பற்றி, சஃபர் பற்றி எல்லாமே இருக்குது. ஷேக் சாலிஹ் அல் உஸைமினுடைய கிதாபு, அவருடைய ஃபத்வா. உலமாஇல் பலதில் ஹராம், சவுதியாவில் இருக்கக்கூடிய ஹிஜாரில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய ஃபத்வா, நிறைய ஃபத்வா கிதாப் இருக்குது. அதை பார்த்து தான் ஃபத்வா கொடுக்கணும். அவ்வளோ அது தகுதி இல்லைன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அதை பார்த்து அதை பிறகான ஃபத்வா கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இருக்க வேண்டியதுதான். அப்போ வந்து ஃபத்வா கேட்கக்கூடிய மனிதர்கள் சில அதபு இருக்குது, ஃபத்வா கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சில அதபு இருக்குது, அது கேட்க வேண்டியதுதான். அத்தா இப்னு சாஹிப் சொல்கிறாங்க, அத்ரக்து அக்வாமன் இன்கான அஹதுஹும் லைஸல் வலி ஷை ஃபயத்தகல்லம் வைன்னஹு லா யுராத். நான் சஹாபாக்களை பார்த்தேன், ஒருத்தர் ஃபத்வா வந்து கேட்டால் நடுங்குவாங்க. இது என்ன தீர்ப்பு கொடு வேண்டியதால, இந்த விஷயத்தில் ஏதாச்சும் நான் தவறாயிட்டா அல்லா தாலா கிட்ட ஜவாப் சொல்லுமே, லா யுராது, நடுங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது, நபி காலத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாட்ட சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ் ஃபஹுஜ்ஜு. மனிதர்கள் அல்லா தாலா ஹஜ் கடமை ஆக்கியிருக்கிறான், நீங்கள் வந்து ஹஜ் செய்யுங்க. ஒரு சஹாபி எழுந்து கேட்குறாரு,
அஃபிகுல் யாமின் யார் ரசூலல்லாஹ் அக்ரா பின் ஹாபிஸ், ஒரு வருஷமும் ஹஜ்ஜு செய்ய வேண்டியதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கேட்டு கூட கேட்காம இருந்தார். மறுபடியும் சொன்னார். 3 தடவை கேட்டார். திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்குறாரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, லவ் குல்து நாம் லவஜபத் வல மஸ்ததாத்தும். ஆமாம், கடமை ஒரு வருஷம்டா நீங்கள் செஞ்சுத்தான் ஆகணும், ஆனால் செய்ய முடியாது. நான் ஒரு வருஷம்டா சொல்லியிருப்பேனே குல்ல ஆமின்னு சொல்லலையே, ஏன் கேட்குறீங்க இந்த மாதிரி, கேட்காதவங்க மாதிரி அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு காலம் அது ஹலாலு ஹராமோ அது அஹ்காம் அந்த மார்க்க விஷயங்கள் எல்லாம் வஹி மூலியமாக அறிவிக்கப்பட்ட காலம். அதனால பெருமானார் சொன்னாங்க. இப்போ கூட அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தேவை உள்ளது கேட்கணும், தேவையில்லாத கேட்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்து முஃப்தி ஃபத்வா கொடுக்குறாங்களே, ஆண்கள்லேயும் இருக்கணும், பெண்கள்லேயும் சில பேர் இருக்கணும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்க. குறிப்பாக இந்த மாத விழா இந்த விஷயத்தெல்லாம் பெண்களுக்கு தான் அதிகமாக தெரியும். எத்தனோ மசலா வந்து உலமா கிட்ட கேட்டால் அந்நிசா ஆலமு பிஹாதில் மசாயில் என்று இமாம் மாலிக் சொல்லியிருக்காரு. இந்த ஹைஸு, விலாதத்து, ரசாத்து, பால் கொடுக்குறது இதெல்லாம் பெண்களுக்கு தான் அதிகமாக தெரியும். குழந்தை பிறந்த பிறகு எத்தனை நாளுக்கு தொலை இல்லாமல் இருக்கணும், எத்தனை நாள் இருக்கிற ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கணும் முதல்ல கேட்டால் அது வந்து பெண்களை கேட்கணும். எத்தனை நாள் இனிமேல் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கு வச்சு நீங்கள் ஃபத்வா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்டா மார்க்கத்தில் சொல்லப்படல இத்தனை நாள் இருக்கணும் தொலை இல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு அப்படி சொல்லலை மார்க்கத்தில். ஒன்றும் பழக்கத்தில் எப்படி இருக்குது, அப்படி குழந்தை பிறந்துச்சு 4 நாளைக்கு பிறகு சுத்தமாயிட்டாங்க, குளிச்சுட்டு தொலை வெடித்தான். அதிகபட்சம் சஹாபா 40 நாள் கறங்குவாங்க. இன்னும் சில சஹாபா 60 நாள் வரைக்கும் ரத்தம் கொட்டிட்டு இருந்தால் தொழக்கூடாது, நோய் வைக்கக்கூடாது, அப்படி இருக்குது. அப்போ பெண்களில் கூட சில பேர் முஃப்தியாக இருக்கணும், ஃபத்வா கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் பிரஸ்டன் காலேஜில் நிறைய பெண்கள் படிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் அங்கே முஃப்தியாக இருக்கணும், அவங்களுக்கு அங்கே தகுதி இருக்கணும். அதனால இந்த கோர்ஸில் ஃபத்வாவுடைய ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் முக்கியமாக. யார் கேட்டாலும் இப்போ இத்தனை பேர் படிச்சிருக்காங்க, ஓதி இந்த பெட்டம் பெற்றிருக்காங்க பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸில். கேட்டால் தெரியாது. எங்களை கேட்குறாங்க இந்த மாதவிடா பற்றி அதை பற்றி இது படி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி எப்படி தெரியும் எங்களுக்கு? ஃபத்வாவுடைய கிதாப் இருக்கு, மசாயில் தக்தஸு பின் நிசா, பெண்களுக்காக மஸ்லாக்கள், அவங்களுக்காகவே என்னென்ன மஸ்லா இருக்குது எல்லாமே தனியாக ஒரு புக் இருக்குது. அதை இன்க்ளூட் பண்ணணும், அதில் சேர்க்கணும். இந்த இதுதான் அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். பெண்களை கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் சில நேரத்தில் டைரெக்டாக வந்து கேட்க கூச்சப்படுறாங்க, எத்தனோ மஸ்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஃபோன் வந்த பிறகு ஃபோனில் கேட்டுக்கிறாங்க, யார் எங்களுக்கு என்ன தெரியும், எத்தனையோ விஷயம் இருக்கு அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் கூட பெண்கள்லாம் அந்த மாதிரி இருக்கணும். சில பேர் அவங்களுக்கு இந்த ஃபத்வா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஃபத்வா கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும், ஃபத்வா கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னென்ன அதபு கைப்பிடிக்க வேண்டியதாக இருக்குது, இது ரெண்டுமே தெரிஞ்சிக்க வேண்டியது தான். அப்போ எவ்வளோ முக்கியம் இந்த ஃபத்வா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ யார் எந்த ஃபத்வா கேட்டாலும் உடனே சொல்கிறாங்க ஃபோனில், அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஃபோன் வந்த பிறகு ஃபத்வா ஃபோன்லேயே கேட்குறாங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் இருந்தாலும் ஃபத்வா கேட்குறாங்க. ஃபத்வா வந்து சலஃபில் அப்படி இல்லை, போய் நேராக கேட்கணும் அவர்கிட்ட ஃபத்வா. அல்லாண்டு இப்போ மதரசாலைகள்லாம் எழுதி நீங்கள் கொடுக்க வேண்டியது, உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்குது அதுக்கு கீழே ஜவாப் எழுதுவாங்க. அதே தாளில் எழுதுவாங்க, வேறு தாள் கூட இல்லை. என்ன நாளைக்கு ஏதாச்சும் மாற்றிடுவாங்க. இது கட்டாயம். இது ஃபோனில் கூட அப்படித்தான். ஏதோ ஒன்று கேட்பாங்க, இந்த அதுக்கு சொல்லிட்டோம், நான் அப்படி கேட்டேன், இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அதில் ஏதாச்சும் 2 வார்த்தை சேர்த்துக்குவாங்க. அது ஃபோனில் ஃபத்வா கொடுறது சரியில்லை. சாதாரண விஷயம் இருக்குது, அதை பற்றி ஃபத்வா கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் முக்கியமான விஷயம், உதாரணம் நேற்று ஒருத்தர் பாக பேர்வனை பற்றி மகரிப் இஷாக்கு பேருக்கு ஒருத்தர் ஃபத்வா கேட்டார்.
ஒங்கோல் அந்த ஆந்திராலேண்டு. இந்த மாதிரி ஒரு மனிதன் இறந்துட்டார். அவருக்கு வந்து தகப்பனார், 2 பெண் குழந்தை, மனைவி, 2 தங்கச்சி. அவர் தங்கச்சிக்கெல்லாம் பாக்கு கொடுத்துட்டார். பாப்பா இருந்தால், ஃபாதர் இருந்தால், எங்களுக்கு தம்பி தங்கச்சிக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. 2 பெண் இருக்கிறாங்க, சுலுசைன், மனைவி இருக்கிறாங்க, சுமன், பாக்கிலாம் சுதுசு சேர்ந்ததெல்லாம் போயிடும் ஃபாதருக்கு. ஆனால் அங்கே தங்கச்சிக்கு 2 பேருக்கும் கொடுத்துட்டார் அவர். அது ஃபோனில் கேட்குறாரு. திருப்பி கேட்டாலும் ஆமாம் வந்து கொடுத்தாச்சு, இவருக்கு 6வது, அவங்களுக்கு பெண்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது தெரியாது. நான் சொன்ன பிறகு அப்படியா, நான் வந்து அவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஃபத்வா எல்லா ஃபத்வா வந்து ஃபோனில் சொல்லக்கூடாது. எழுதி கொடுங்க, உங்களோட பிரச்சனை இல்லை இருக்குது. அதுக்கு நம்ம எழுத்து மூலியமாக ஃபத்வா கொடுக்குறோம். இது கூட கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மாற்றிடுறாங்க, உடனே மாற்றிடுறாங்க ஏதாச்சும் ஒன்று வச்சு. அப்படியே வந்து நம்மளோட ஃபத்வா என்ன இருக்குது அது மட்டும் வைப்பாங்க, அந்த கேள்வி என்ன இருக்குது அது மாற்றிடுவாங்க. இதெல்லாம் வந்து பயங்கர விஷயம். அதனால் ஃபத்வாக்கு இது கூட நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நிறையா விஷயம் நான் சொன்னேன். ஃபத்வா கொடுக்கக்கூடிய மனிதருக்கு என்ன தகுதி இருக்கணும், ஃபத்வா கேட்கக்கூடிய மனிதன் வந்து அவருடைய என்ன அதுக்கு கடைப்பிடிக்கணும், இது பற்றி சொல்லியாச்சு. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், இனிஸ்ததஅத அல்லா தஹுக்க ரஅசுக இல்லா பிதலீல் ஃபஃஅல். அரிப்பு, தலையில் அரிப்பு வருது, அதை அரிக்கலாமா? அதுக்கும் வந்து தலீல் இருக்கா குரானில் பார்த்து, சுன்னத்தில் பார்த்து, அப்போ தான் நீ வந்து கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மார்க்கத்தில் எல்லா விஷயம் சொல்லப்பட்டது. நம்ம இப்போ இருக்கிற விஷயம் எப்படின்னா, ஃபத்வா ஏதாச்சும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணுமா, உடனே ஆரம்பிப்பாங்க. கேட்டுத்தான் ஆரம்பிக்கணும், கேட்க மாட்டாங்க. கேட்டு ஆராம் சொல்லிடுவார் அவர். வியாபாரம் செஞ்சுட்டு அப்புறம் கேட்போம், எங்கள் இந்த மாதிரி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன், அது ஹலாலா இல்லைங்களா, ஹராமாச்சு, இப்படி செஞ்சுட்டேன்னு ஒரு 50,000 அதில் வந்து லாபம் கிடச்சிருக்கேன், என்ன செய்யட்டும் அது ஹராமான சம்பாதனை, அது ஏழைகள் கொடுத்து விடுறாரு, அதில் எனக்கு ஒன்றும் பங்கு இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நான் அந்த வியாபாரம் செஞ்சேன். இது மாதிரி இப்போ இருக்கிற காலம் அப்படித்தான். உலமாக்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு உலமாக்கிட்ட வந்து கேட்பாங்க. இதெல்லாம் முடியுமா? முடியாதுங்களே, இதெல்லாம் இவ்வளோ பெரிய தவறு. இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்த பிறகு பெரிய கஷ்டம். எத்தனை விஷயம் இருக்குது, தினசரி ஒரு செய்தி, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, நிறையா அந்த விஷயம் இருக்குது. உலமாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம சலஃபில் எல்லாமே தெரிஞ்சிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி காலேஜ் இருக்கணும், இங்கே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். மசாயில் அசரியா, இந்த உலகத்தில் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன விஷயம் இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு இருக்கணும், உலமாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் பிரிஸ்டன் காலேஜில் அந்த எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு இருக்கும் அதுக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபத்வா மிக முக்கியமானது. அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. யாராச்சும் ஒரு காரியத்தை கேட்டால் தெரியாமல் ஃபத்வா கொடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. இது பெரிய தவறு. அல்லாஹ் பயந்து இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்தால் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் அளிப்பான். சில வார்த்தைகள் சொன்னேன், அப்போ நான் தான் சொன்னேன்னு இருக்கிற கருத்தில் தான் சொல்கிறதுக்கு அந்த தமிழில் என்ன சொல்லுது புரியாமல் இருக்குது. அப்படி இப்படி போய் ஏதாச்சும் தேட வேண்டியதாக இருக்குது, இதுக்கு என்ன வார்த்தை சொல்லுன்னு சொல்லி ஒரு 4 6 சொல்ல முடிஞ்சிச்சு. அதாவது சொல்ல முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வாக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.